9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் பயாலஜி பார்ட் யூனிட் 21 ஹெல்த் அண்டு நியூட்ரிஷன்ஸ் 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உயிரியல் பிரிவாக அலகு 21 உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து என்ற தலைப்பு. பொதுவாக ஊட்டச்சத்துக்களின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது 6 வகைகளாக பிரிக்கிறோம். அப்போ 6 வகைகளாக அப்படின்னும்போது ஒன்று கார்போஹைட்ரேட்டுகள். அப்போ கார்போஹைட்ரேட்டுகள் புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நீர். கார்போஹைட்ரேட்டுகள் எல்லாம் ஒற்றை சர்க்கரையான குளுக்கோஸாகவும் காலக்டோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாறும். புரதங்கள் எல்லாம் வளர்சிதை மாற்றத்தின் முடிவில் அமினோ அமிலங்களை உருவாக்கும். நம்ம மனிதர்களில் 20 வகையான அமினோ அமிலம் காணப்படுகிறது. இந்த அமினோ அமிலங்கள் தான் நமக்கு தேவையான புரதத்தை உற்பத்தி செய்து நலமுடன் வாழ்வதற்கு காரணம். கார்போஹைட்ரேட்டுகள் எல்லாம் நம் உடலுக்கு ஆற்றலை வழங்கக்கூடியது. அதுக்கடுத்து கொழுப்பு, லிப்பிட்ஸ்ன்னு சொல்லுவோம், இதுவும் ஆற்றலை வழங்கக்கூடியது. எப்பொழுதெல்லாம் கார்போஹைட்ரேட்டு ஊட்டச்சத்து நமக்கு குறைவாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கொழுப்பிலிருந்து ஆற்றல் எடுத்துக்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் உள் உறுப்புகளுக்கு மெத்தையாக குஷன், ஆர்ட் இருக்குன்னா ஆர்ட்டுக்கு கீழே கொழுப்பு படிந்து காணப்படும். அது அந்த உறுப்புக்கு ஒரு மெத்தையான ஒரு அமைப்பாகவும் அதுக்கடுத்தது அழகு சேர்க்கக்கூடிய ஒரு மூலக்கூறாகவும் நம்ம பார்க்குறோம். கொழுப்பு சத்து குறையும் போது தான் பல்வேறு விதமான குறைபாடுகள் ஏற்படலாம். அதுவே அதிகரித்தாலும் நமக்கு சிக்கல் தான். அதுதான் பிபி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால். நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கப்படும் போது இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். அதுக்கடுத்து ஆசிரியர்களே வைட்டமின்களை நம்ம பொதுவாக நீரில் கரைய வைட்டமின்கள், கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இதனைத் தொடர்ந்து தாது உப்புக்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். நம் இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் தாது உப்புக்களுக்கு எடுத்துக்காட்டு. பொட்டாசியம், மக்னீசியம். வெரி குட் சார். இப்போ நம்ம கால்சியம், பாஸ்பரஸு, மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம், ஜிங்க்கு, அயானு, அயோடின்னு இப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டே போவோம் சார். எடுத்துக்காட்டால் ஒரு குழந்தைக்கு அயோடின் குறைபாடு ஆச்சு அப்படின்னா என்ன குறைபாட்டு நோய் வரும் அப்படின்னு நம்ம தேடும்போது முன்கழுத்து கழலை, ஆங்கிலத்தில் சிம்பிள் காய்டர் அப்படின்னு சொல்லுவோம் சார். அப்போ இந்த சிம்பிள் காய்டர் அல்லது தமிழில் முன்கழுத்து கழலை என்ற ஒரு நோய் அயோடின் குறைபாட்டால் ஏற்படுகிறது. அப்போது அயோடின் நிறைந்த உணவை குழந்தைங்க எடுத்துக்கும்போது கட்டாயம் உடல் மற்றும் அறிவுச்சார் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் சார். சில சமயங்களில் அயோடின் குறைபாடு இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு சரியாக தைராக்சின் சுரக்காமல் உடல் வளர்ச்சியும் பாதிப்பு, அதுக்கடுத்ததாக மன வளர்ச்சி அல்லது அறிவு வளர்ச்சியும் பாதிப்படையும். அதனால் ஆசிரியர்களே, மண்ணில் என்னெல்லாம் தாது உப்புக்கள் இருக்கிறதோ, மினரல்ஸு, அது எல்லாமே நம்ம உடம்புலையும் இருக்குது சார். அதுக்கு அடுத்தது நீர், இன்றியமையாதது. மனிதன் மட்டுமல்ல, எல்லா விலங்குக்கும் இன்றியமையாதது நீர் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா எல்லா விதமான உடல் சார்ந்த உடலியல் நிகழ்வுக்கு நீர் மிக முக்கிய ஆதாரமாக இருக்குது. அதனால் ஆசிரியர்களே, கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நீர். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்டு வாட்டர். இதுக்கு அடுத்ததாக நம்ம 9th ஸ்டாண்டர்டில் கார்போஹைட்ரேட்டை பற்றி சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த குறிப்பின் அடிப்படையில் பாருங்களேன், முதலாவதாக கார்போஹைட்ரேட்டுகள் என்றது ஊட்டச்சத்து சார். இந்த ஊட்டச்சத்து பெரும்பாலும் தாவர உணவுகளில் கார்போஹைட்ரேட்டு. சவுத் இண்டியன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மெல்லாம் சவுத் இண்டியன்ஸு. அப்போ சவுத் இண்டியன்ஸ் என்னும்போது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த மாநிலங்கள் எல்லாம் நம்ம தென்னிந்தியா என்று குறிப்பிடுகிறோம். இந்த பகுதியெல்லாம் அதிகளவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் சாதம் இல்லை சார் அது மாதிரி எடுத்துக்கிறது இல்லை, நான் இட்லி தான் எடுத்துக்கிறேன், நான் தோசை தான் எடுத்துக்கிறேன், நான் முறுக்கு தான் சாப்பிட்றேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லலாம்.
இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் இடியாப்பமாக இருந்தாலும் ஊத்தாப்பமாக இருந்தாலும் எல்லாமே மூலப்பொருள் என்ன சார்னா அரிசி. அப்போ கட்டாயம் அந்த உணவில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அப்போ அந்த கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னு சொல்கிறது ஒரு கூட்டு சர்க்கரையாக நம்ம பார்க்குறோம். இந்த கார்போஹைட்ரேட்டுகள் எதனால் ஆனது? நல்ல கவனிங்க, கார்போஹைட்ரேட். இப்போ கார்போஹைட்ரேட் எதனால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது கார்பனு, அதுக்கடுத்து ஹைட்ரஜனு, அதுக்கடுத்து ஆக்சிஜன் சார். அப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியவற்றால் ஆன கரிம கூட்டுப்பொருள் கார்போஹைட்ரேட். சில சமயங்களில் கொஸ்டின்ஸில் கார்போஹைட்ரேட் கீழ்கண்ட கரிம பொருளால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் கார்பன், ஆப்ஷன் பியில் ஹைட்ரஜன், ஆப்ஷன் சியில் ஆக்சிஜன், டியில் ஆல் த அபோவ், மேற்கூறிய அனைத்தும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மேற்கூறிய அனைத்தும் சரியான விடை. அதுக்கடுத்து ஆசிரியர்களே, இந்த கார்போஹைட்ரேட்டில் இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்ன விகிதத்தில் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ரேஷியோ presence of carbon, hydrogen and oxygen? வெரி குட் சார், எக்ஸலண்ட். 1:2:1 சார். அப்படின்னா கார்பன் 6 கார்பன் இருந்ததுன்னா ஹைட்ரஜன் 12 இருக்கும், ஆக்சிஜன் 6 இருக்கும் சார். அதுதான் நம்ம எக்ஸோஸ் அப்படின்னு சொல்லுவோம். 6 கார்பன்களை கொண்டது. எடுத்துக்காட்டாக குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கேலக்டோஸ். குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கேலக்டோஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். கார்போஹைட்ரேட்டில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் கார்போஹைட்ரேட்டில் தித்திப்பாக இருந்துச்சுன்னா, ஸ்வீட்டு நேச்சர் ஆஃப் த ஸ்வீட் ஆர் ஸ்வீட் நேச்சர், தித்திப்பு இருந்தது அப்படின்னா அதில் என்ன வகையான ஒற்றை சர்க்கரை அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் குளுக்கோஸ், ஆப்ஷன் பியில் ஃப்ரக்டோஸ், ஆப்ஷன் சியில் கலக்டோஸ், ஆப்ஷன் டியில் ஆல் த அபவ். என்ன சார் ஆன்சராக இருக்கலாம்? சார் வந்து ஆல் த அபவ்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இல்லை, நீங்கள் ஆல் த அபவ்னு சூஸ் பண்ணுறீங்க, என்ன ரீசன்னு சொல்ல முடியுமா? ஒற்றை சர்க்கரைனா குளுக்கோஸ் தாங்க சார். அல்ல, ஒற்றை சர்க்கரை குளுக்கோஸ் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸ்வீட் நேச்சரு தித்திப்பாக இருக்கும். அப்போ தித்திப்பாக இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அழகாக ஆல் த அபோவ், மேற்கூறிய அனைத்தும்ன்றதை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்து உங்களுடைய ரீசன் என்ன சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் ஒற்றை சர்க்கரை சார். அப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குனாக்கா ஒற்றை சர்க்கரையாக இருந்தால் அவையெல்லாம் தித்திப்புத்தன்மை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுவே இரட்டை சர்க்கரையோ அல்லது கூட்டு சர்க்கரையோ தித்திப்பு இருக்காது, இது மோனோ சர்க்கரைடுன்றதால தித்திப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது சயின்டிஃபிக் ரீசன் இல்லை சார். எப்போதும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ரொம்ப சிம்பிளாக. அடுத்த மாதத்தில் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க. நீங்கள் அனைவரும் வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் அந்த வெற்றியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, நீங்கள் கேள்வியை படிச்சுட்டு விடை சொல்லும்போது அந்த விடையை ஏன் நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்ற ஒரு காரணம் தெரிஞ்சதுன்னா கட்டாயம் நமக்கு அதிகபட்ச மதிப்பெண் கிடைத்து நம்மளால் தமிழ்நாட்டு அளவில் செலக்ட் ஆக முடியும் சார். இதில் என்ன தெரியுமா ரீசனு அப்படின்னாக்கா, நம்ம சார் சொன்ன அதே ஒரு விஷயந்தான் ஒற்றை சர்க்கரை. ஆனால் இந்த ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரக்டோஸ் என்ற ஒற்றை சர்க்கரை எங்கே இருக்குது அப்படின்னா சுக்ரோஸ் என்ற இரட்டை சர்க்கரையில் இருக்குது சார். அப்போ இந்த இரட்டை சர்க்கரையான சுக்ரோஸ் அப்படிங்கிறது எதில் அதிகமாக காணப்படுது அப்படின்னா, சுகர் கேன் கேள்விப்பட்டிருப்போம், கரும்பு. இப்போ கரும்பு சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கரும்பு சாறில் இரட்டை சர்க்கரையான சுக்ரோஸ் இருக்குது சார். அந்த சுக்ரோஸு பிரேக் டவுன் ஆச்சுன்னா குளுக்கோஸ் ஆகவும் ஃப்ரக்டோஸ் ஆகவும் மாறும். அப்போ அதிகளவு தித்திப்புத்தன்மை எதில் இருக்குது அப்படின்னு நம்ம தேடும்போது ஃப்ரக்டோஸு. அப்போ இதுக்கு காரணம் என்ன? இரட்டை சர்க்கரையான சுக்ரோஸு. இந்த சுக்ரோஸ் ஆனது சுக்ரேஸ் என்ற நொதியின் மூலமாக குளுக்கோஸ் ஆகவும் ஃப்ரக்டோஸ் ஆகவும் மாற்றப்படுது. அந்த ஃப்ரக்டோஸ் தான் தித்திப்புக்கு காரணம். அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன? ஃப்ரக்டோஸ். மேற்கூறிய அனைத்தும் கிடையாது. அப்போ நம்ம பாருங்கள், ஒரு ரீசனோடு தெரிஞ்சிருக்கும்போது கட்டாயம் சரியாக நம்மளால் விட சொல்ல முடியும். இதுதான் சார் நம்ம போட்டித் தேர்வின் ரகசியமே. இதுதான். எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி சார், நீங்கள் காலேஜுக்கு உண்டான போட்டித் தேர்வு எழுதினாலும் சரி, இல்லை டெட் எக்ஸாமு, நெட் எக்ஸாமு, டெட் எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி, இல்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனு, ரயில்வே எக்ஸாமு,
பேங்கிங் எக்ஸாமு எந்த எக்ஸாம் எழுதுனாலும் வி ஷுட் நோ த ரீசனிங் தெரிஞ்சதுன்னா கட்டாயம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கட் ஆஃப் வாங்க முடியும் சார். ஒரு கொஷின்ஸை படிச்சுட்டு அந்த கொஷின்ஸுக்கு உண்டான 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷனை ஏன் நம்ம சூஸ் பண்ணுறோம், இந்த ஆப்ஷனை ஏன் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு நீங்கள் ஒவ்வொரு வினாவையும் அணுகணும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி மார்க் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் த கட் ஆஃபுக்காக நம்ம ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நமக்கு முக்கியம். அதுக்கடுத்து ஆசிரியர்களே, கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியது. அப்போ உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய ஊட்டச்சத்து அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் கார்போஹைட்ரேட்டு, ஆப்ஷன் பியில் புரதம், ஆப்ஷன் சியில் கொழுப்பு, ஆப்ஷன் டியில் ஏ அண்ட் சி. என்ன சார் விடை? நம் இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் கார்போஹைட்ரேட் தான் சார். மேடம் வந்து ஓகே சார். இங்கே சார் சொன்ன மாதிரி சார் சொன்ன ஆன்சர் கரெக்டு சார், ஏ அண்ட் சி. இப்போ என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்டு மேடம் சொன்னது கரெக்டு, கார்போஹைட்ரேட்டு தவறு இல்லை. ஆனால் சார் சொன்ன டி ஆப்ஷன் கரெக்டு. என்ன சார் 2 பேருமே கரெக்டுன்றீங்க? ஆமாம், கார்போஹைட்ரேட்டு ஆற்றலை வழங்கக்கூடியது, அதுக்கடுத்தது கொழுப்பு ஆற்றலை வழங்கக்கூடியது. அதனால் நம்ம டி ஆப்ஷனு இந்த வினாவுக்கு உண்டான சரியான விடை டி ஆப்ஷன். சப்போஸ் இந்த இடத்துல கார்போஹைட்ரேட்டு, அதுக்கடுத்ததாக புரதம், அதுக்கடுத்து நீர், அதுக்கடுத்து தாது உப்புக்கள் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா கார்போஹைட்ரேட் கரெக்டு. இப்போ மேடம்க்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகலாம், என்ன இந்த ஆள் கார்போஹைட்ரேட்டுன்னு சொன்ன விடை இல்லை தவறுன்றாரு, அதுக்கப்புறம் பார்த்தா இது சரின்றாரு. அப்போது சில சமயங்களில் நமக்கு விடை குறிப்புகள் அந்த வினாவிற்கு உண்டான பொருத்தமான விடையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைக்கும். இப்போ நமக்கு டி ஆப்ஷனில் ஏ அண்டு சின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, கொழுப்பும் நம்ம உடலுக்கு ஆற்றலை வழங்கக்கூடியது, கார்போஹைட்ரேட்டும் நமக்கு உடலில் ஆற்றலை வழங்கக்கூடியது. எடுத்துக்காட்டாக சொன்னோம்னாக்கா 1 கிராம் கார்போஹைட்ரேட்டில் 4.1 கிலோ கலோரி ஆற்றல் இருக்கும். இதுவே 1 கிராம் கொழுப்பில் 9.3 கிலோ கலோரி ஆற்றல் இருக்கும் சார். அப்போ இதை ரெண்டுத்தையும் ஒப்பிடப்படும் போது அதிகளவு ஆற்றலை கொண்டது எது அப்படின்னாக்கா கார்போஹைட்ரேட்டை விட கொழுப்பு தான். ஆனாலும் நம் உடல் கார்போஹைட்ரேட்டிலிருந்து தான் அதிகபட்சமாக ஆற்றலை பயன்படுத்தும். கார்போஹைட்ரேட் இல்லாத போது தான் கொழுப்பை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பாக அமையும். அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்களே எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறோம் கார்போஹைட்ரேட்டுக்கு எடுத்துக்காட்டாக. ஏன்னா கார்போஹைட்ரேட்டுன்றது ஒரு ஊட்டச்சத்து, ஸ்டார்ச் அப்படின்றோம். ஸ்டார்ச்ன்றது ஒரு கார்போஹைட்ரேட்டு, செல்லுலோஸ் கார்போஹைட்ரேட்டு, குளுக்கோஸு, சுக்ரோஸு, லாக்டோஸு, மால்டோஸ். இப்போ எடுத்துக்காட்டால் லாக்டோஸ் எதில் இருக்குது அப்படின்னாக்கா மில்கில் இருக்குது சார். பால் மற்றும் பால் சார்ந்த பொருளில் அதிகளவு லாக்டோஸ் இருக்குது. அதுக்கடுத்தது கரும்பு சார்லாம் சொல்கிறோம்ல, அதில் அதிகளவு சுக்ரோஸ் இருக்குது. மால்டோஸ் எடுத்துட்டோம்னா நவதானியங்களில் அதிகளவு மால்டோஸ் இருக்குது சார். அதனால் ஆசிரியர்களே மால்டோஸ் எதில் இருக்குது, அதுக்கடுத்ததாக லாக்டோஸ் எதில் இருக்குது, குளுக்கோஸ் எதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதற்கு அடுத்ததாக வகைப்பாடு, கார்போஹைட்ரேட்டை நம்ம வகைப்படுத்தப்படும் போது கார்போஹைட்ரேட்டு கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்கிறோம். ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை. கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு ஸ்டார்ச்சாக இருக்கலாம், செல்லுலோஸாக இருக்கலாம். எடுத்துக்காட்டு செல்லுலோஸ்ன்னு நம்ம போட்டுட்டோம். அடுத்து இரட்டை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு லாக்டோஸு, சுக்ரோஸு, மால்டோஸ். எப்போதும் பாருங்களேன், இது ஊட்டச்சத்து. லாக்டோஸ்ன்றது ஊட்டச்சத்தா, சுக்ரோஸ்ன்றது ஊட்டச்சத்தா, மால்டோஸ்ன்றது ஊட்டச்சத்து சார். இந்த லாக்டோஸ் என்ற இரட்டை சர்க்கரையை ஒற்றை சர்க்கரையாக மாற்றணுன்னா அதுக்கு நொதி வேணும். அந்த நொதிக்கு பேர் லாக்டேஸ். இது நம்ம மெமரி பண்ண தேவையே இல்லை சார். எந்த தளப்பொருளின் மீது நொதி செயல்படுகிறதோ அந்த தளப்பொருளோடு சேர்த்து ஏஎஸ்இ அப்படின்னு முடியும் சார். சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ தளப்பொருள் என்ன அப்படின்னு நம்ம சப்ஸ்ட்ரேட் என்ன, லாக்டோஸ். லாக்டோஸு ஒற்றை சர்க்கரையாக மாறணும்னா அந்த லாக்டோஸ்க்கு லாக்டேஸ் என்ற நொதி. இந்த லாக்டேஸ் என்ற நொதி நம்ம இரைப்பையில் முன் சிறுகுடலில் சுரக்குது சார். லாக்டோஸ்
அப்போ லாக்டேஸ் என்ற நொதி லாக்டோஸை குளுக்கோஸாகவும் வேறு என்னவாக மாற்றும்? லாக்டேஸ் என்ற நொதி லாக்டோஸை குளுக்கோஸாகவும் மற்றொன்று இன்னொரு ஒற்றை சர்க்கரை இருக்குது என்னவாக மாற்றும்? சார் நடத்தினே இருக்கிறாரு, அப்பப்போ கேள்வி கேட்டுறாரு, அப்படியா? acidus lactase சார். லாக்டேஸு குளுக்கோஸாகவும் இன்னொரு ஒற்றை சர்க்கரை மாறும். அந்த ஒற்றை சர்க்கரையின் பெயர் என்னன்னு கேட்குறேன். சரிங்க சார், சரியான விடை என்னன்னாக்கா லாக்டோஸ் மற்றும் கேலக்டோஸ். இதுவே சுக்ரோஸ் எடுத்திங்கன்னா குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ். அப்போ மால்டோஸ்ன்னு எடுத்துக்கிட்டா மால்டோஸ். சார் அது கூட்டு சர்க்கரை தாங்க சார், செல்லுலோஸ். இல்லை சார், நம்ம என்னன்னா நீங்கள் செல்லுலோஸை விட்டுருங்க, அது கூட்டு சர்க்கரை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இரட்டை சர்க்கரை பக்கம் வந்துட்டோம். சுக்ரோஸ்ன்றது இரட்டை சர்க்கரை. இந்த சுக்ரோஸை சுக்ரேஸ் என்ற நொதியை பயன்படுத்தும் போது குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாறும். அதுக்கடுத்து லாக்டோஸ், பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் என்ற ஊட்டச்சத்தை லாக்டேஸ் என்ற நொதி குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் மாறும். அதுக்கடுத்து மால்டோஸ், நம்ம முளைக்கட்டிய தானியங்களில் அதிக அளவு மால்டோஸ் இருக்கும். இந்த மால்டோஸ் என்ற இரட்டை சர்க்கரையை மால்டேஸ் என்ற நொதி செரிக்கப்படும் போது என்ன வகையான ஒற்றை சர்க்கரை உருவாகும்? கன்ஃபியூஸ்டா? சரிங்க சார், இப்போ மால்டோஸ் என்ற இரட்டை சர்க்கரை மால்டேஸ் என்ற நொதியின் மூலமாக குளுக்கோஸ் மற்றும் குளுக்கோஸ். ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா சார்? எஸ் ஆர் நோ? எஸ் சார். குட் சார். இப்போ வேறு ஒன்றும் இல்லை சார், இப்போ கூட்டு சர்க்கரை பார்த்துட்டோம், செல்லுலோஸு. இரட்டை சர்க்கரை லாக்டோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ். லாக்டோஸ் என்ற இரட்டை சர்க்கரை குளுக்கோஸாகவும் கலக்டோஸாகவும் மாறும். சுக்ரோஸ் என்ற இரட்டை சர்க்கரை குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாறும். மால்டோஸ் என்ற இரட்டை சர்க்கரை குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் ஆக இரண்டு ஒற்றை சர்க்கரையாக மாறும். அதற்கு அடுத்ததாக புரதங்கள், புரோட்டீன்ஸ். இந்த புரோட்டீன்ஸ் எதனால் ஆனது? இப்போ கார்போஹைட்ரேட் எதனால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அடுத்து இப்போ புரதம் எதனால் ஆனது அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அதோடு சேர்த்து நைட்ரஜன் அப்படின்னு சேர்த்துங்க சார். N2. ரொம்ப சிம்பிள் தானே, நமக்கு கார்போஹைட்ரேட்டை பற்றி தெரிஞ்சிடுச்சு. அடுத்து ப்ரோட்டீனை பற்றி ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுலேருந்து தெரியாததை கண்டுபிடிக்கிறோம். நமக்கு என்ன தெரிஞ்சது? கார்போஹைட்ரேட் ஆனது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனால் ஆனது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம புரதத்தை பற்றி தேடும்போது புரதம் கார்பனால் ஆகிருக்கு, ஹைட்ரஜனால் ஆகிருக்கு, ஆக்சிஜனால், இறுதியாக நைட்ரஜன். அதுக்கடுத்து உடலின் கட்டமைப்பு பொருள் புரதம். உடலின் கட்டமைப்பு பொருள் புரதம் என்று அழைக்கிறோம். செல் மற்றும் திசுக்களின் வளர்ச்சிக்கு காரணமானது புரதம். பல அமினோ அமிலங்களால் புரதம் ஆனது. அப்போ எத்தனை வகையான அமினோ அமிலம் அப்படின்னா 20 வகையான அமினோ அமிலம். அப்போ அந்த 20 வகையான அமினோ அமிலம் என்ன அப்படின்னா, நமக்கு அவசியமற்ற அமினோ அமிலங்கள் கேட்க வாய்ப்பில்லை, ஆனால் அவசியமான அமினோ அமிலம் கேட்கலாம். அப்படின்னா என்ன சார்னா, அவசியமான அமினோ அமிலம் நாம் உணவின் மூலம் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஆசிரியர்களே, அவசியமான அமினோ அமிலம் என்பது உணவின் மூலமாக மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஆனால் அவசியமற்ற அமினோ அமிலம் நம்ம உடலே உற்பத்தி செய்து கொள்ளும். அப்போ நம்ம அவசியமற்ற அமினோ அமிலத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை சார், ஒரு புரிதல் வந்துடுச்சு இல்லை? அப்போ அவசியமற்ற அமினோ அமிலம் நம்ம உடலே உற்பத்தி செய்து, ஆனால் அவசியமான அமினோ அமிலம் அப்படின்னு பார்க்கும்போது இவற்றை நாம் உணவின் மூலமாக மட்டும்தான் பெற முடியும். தட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் கன்சியூம்டு த்ரூ த ஃபுட். உணவை எடுத்துக்கிறது மூலயமா தான்
அது என்னென்ன அப்படின்னா மெதியோனின், லியூசின், ஃபினைல் அலைன், கிஸ்டிடின், ஐசோலியூசின், வேலின், த்ரியோனின், ட்ரிப்டபான். இதை நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்காக நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்களேன் சைடில். எம்எல்ஏவுக்கு ஹெச்ஐவி வந்துருச்சு. எம்எல்ஏவுக்கு ஹெச்ஐவி வந்ததால் டிடி இன்ஜெக்ஷன் போட்டார். அப்போ எம்ன்றது மெதியோனின், எல்ன்றது லியூசின், ஏன்றது ஃபினைல் அலைன், ஹெச்ன்றது கிஸ்டிடின், ஐன்றது ஐசோலியூசின், வீனா வேலைன், டீனா த்ரியோனின், அடுத்து ஒரு டீனா ட்ரிப்டபான். இந்த 8 வகையான அமினோ அமிலங்கள் அவசியமான அமினோ அமிலம். மொத்தம் 20 அமினோ அமிலத்தில் 8 வகையான அமினோ அமிலம் அவசியமான அமினோ அமிலம் என்றும், அவசியமற்ற அமினோ அமிலம் மீதம் இருக்கக்கூடிய 12. அதனால் ஆசிரியர்களே நீங்கள் மறந்துடாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு க்ளூ தான் இதை சொல்லியிருக்கிறேன். அதனால் எம்எல்ஏவுக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்குன்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு அக்ரானமியாக நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். எம்எல்ஏவுக்கு ஹெச்ஐவி வந்ததால் டிடி இன்ஜெக்ஷன் போட்டார். அப்போ எம்னா மெதியோனின், எல்னா லூசின், ஏனா ஃபினைல் அலைனைன் இல்லை அலைனைன், அதுக்கடுத்து ஹெச்னா கிஸ்டடின், ஐனா ஐசோலூசின், வீனா வேலின், டீனா த்ரியோனின், டீனா ட்ரிப்டபான். முடிஞ்சது சார். அடுத்ததாக கொழுப்புகள் லிப்பிட்ஸ் வரும். ஆற்றலை வழங்கக்கூடியது. கார்போஹைட்ரேட்லேயும் நம்ம முதல் பாயிண்ட் என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா ஆற்றலை வழங்கக்கூடியது. செல்லின் அமைப்பை பராமரித்தல் மற்றும் வளர்சிதை மாற்றம். உடலால் உருவாக்கத்தை. கொழுப்புக்களை அவசியமான கொழுப்புக்கள் என்கிறோம். இவை உணவின் மூலம் பெற முடியக்கூடியது. ஒமேகா கொழுப்பு. உடலால் உருவாக்காத கொழுப்புக்களை நம்ம அவசியமான கொழுப்பு. எப்படி நம்ம அமினோ அமிலத்தில் நம்ம உடல் உற்பத்தி செய்யப்படாத புரதங்களை நம்ம அவசியமான அமினோ அமிலம் அல்லது அவசியமான கொழுப்புகள் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம உடலால் உற்பத்தி செய்யப்படாத கொழுப்பு, எடுத்துக்காட்டாக ஒமேகா கொழுப்பு. இவை உணவின் மூலம் மட்டும்தான் இந்த கொழுப்பு மூலக்கூறுகளை நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். நம் உடல் உற்பத்தி செய்ய இயலாது. அதுக்கடுத்து ஆசிரியர்களே 4வதாக வைட்டமின்கள். உடற்செயலியலில் மற்றும் உயிர் வேதியியலில் ஃபிசியாலஜிக்கல் அண்டு கெமிக்கல் செயல்பாடுகளுக்கு தேவைப்படுது. தினசரி தேவையாக ஆசிரியர்களே தினசரி தேவையாக கார்போஹைட்ரேட்டு குறைஞ்சபட்சம் 150லிருந்து 200 கிராம் கார்போஹைட்ரேட். புரதங்களாக இருந்தால் 40 கிராம், கொழுப்பாக இருந்தால் 35 கிராம். அப்போ இந்த இடத்துல தினசரி தேவைப்படக்கூடிய உணவுகள், உணவின் எவ்வளோ அளவு அப்படின்னு நம்ம தேடும்போது கார்போஹைட்ரேட்டாக இருந்தால் குறைஞ்சபட்சம் 150லேருந்து 200 கிராம் எடுத்துக்கணும். புரதமாக இருந்தால் 40 கிராம், கொழுப்பாக இருந்தால் 36 கிராம். இதற்கு அடுத்ததாக நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய இதுதான் அப்படியே நம்ம ஸ்கேன் பண்ணோம். அந்த ஸ்கேன் பண்ணும்போது வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, இந்த 4மே நாம் வகைப்படுத்தப்படும் போது எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா கொழுப்பில் கரையும் வைட்டமின் என்று வகைப்படுத்துகிறோம். ஆசிரியர்களே கொழுப்பில் கரையும் வைட்டமின் அப்படின்னா ADEK, கொழுப்பில் கரையும் வைட்டமின் ADEK. அப்போ வைட்டமின் ஏவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிராப்தால்மியா, நிக்டோலப்பியா, மாலைக்கண் நோய் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். மாலைக்கண் நோய் அதனால் உலர்ந்த கார்னியா பகுதியும் இயக்க முடியாத கண் அமைப்பையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். அதுக்கு அடுத்த ஆசிரியர்கள் வைட்டமின் டி.
வைட்டமின் டின்றது கால்சிபெரால், முட்டை, கல்லீரல், பால் பொருட்கள், மீன், சூரிய வெளிச்சத்தில் தோலிலிருந்து உருவாக்கக்கூடிய வைட்டமின் டி. அதனால் ரிலாக்ஸிங் வைட்டமின் டி குழந்தைகளுக்கு ரிக்கட்ஸ் ஏற்படுத்தும் சார். குழந்தைக்கு ரிக்கட்ஸ், அந்த குழந்தைகளுக்கு பவுல் ஷேப் ஆஃப் லெக்குன்னு சொல்லுவோம், தொட்டிக்கால் மாதிரி, வி ஷேப்பு அப்படி இல்லைனா எல் ஷேப். இது வைட்டமின் டியினுடைய வேதியியல் பெயர் கால்சிபெரால். வைட்டமின் ஏவின் பெயர் ரெட்டினால். அப்போது வைட்டமின் ஏ குறைபாடு ஏற்படும் போது கட்டாயம் பார்வைத்திறன், ரிஃப்ராக்டிவ் எரரு, பார்வைத்திறன் பாதிக்கப்படும். அதுக்கடுத்ததாக ஆசிரியர்களே, வைட்டமின் இ டோகோபெரால் என்றும், டோகோபெரால் என்பது முழு கோதுமை, இறைச்சி, தாவர எண்ணெய், பால் போன்ற பொருட்களில் வைட்டமின் இ இருப்பதாக. அதுக்கடுத்து வைட்டமின் இ மலட்டுத்தன்மை என்ன உருவாகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மலட்டுத்தன்மை. வைட்டமின் ஏ நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய். வைட்டமின் டி ரிக்கட்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில சமயங்களில் பட்டியல் ஏ பட்டியல் பின்னு போட்டுட்டு கொடுக்கலாம். அதுக்கடுத்து ஆசிரியர்களே, வைட்டமின் கே இதனுடைய வேதிப்பெயரில் கியூனோனிலிருந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். காய்கறி, சோயாபீன்ஸு, பால் இதெல்லாம் இருக்குது. வைட்டமின் கே பயன் என்ன தெரியுங்களா? ரத்தம் உறைதல். அப்போது நம்ம அடிப்பட்ட இடத்துல அல்லது பல் ஈரில் ப்ரஷ் பண்ணும்போது பல் ஈரில் ரத்தம் வருது. அந்த பல் ஈரில் வந்த ரத்தம் சில நொடிகளில் அல்லது சில நிமிடங்களில் நமக்கு ரத்தம் வருதல் நின்றுடும். அப்போ எப்படி சார் நிற்கிது அப்படின்னா, அது இரத்த உறைதல் நிகழ்வு. அந்த இரத்த உறைதல் நிகழ்வில் பங்கேற்றக்கூடியது இரத்த தட்டுக்கள் இல்லை. அப்போ வைட்டமின் கே பாதிப்படையும் போது இரத்த உறையாமை, அடுத்ததாக நீரில் கரையும் வைட்டமின்கள். நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் முதலாவதாக தயமின் B1, இதன் குறைபாட்டு நோய் பெரி. வைட்டமின் B2 ரிபோப்ளோவின், எரித்ரோபிளாசிடோசிஸ் ஆக ரிபோப்ளோவின். இதை கிளியாசிஸ் என்றும் அழைப்போம். கண்களில் எரிச்சல் இருக்கும், இல்லை உதடுகளில் வீக்கம் இருக்கும், வாயின் ஓரத்தில் பிளவுகள் இருக்கும். பிளவுனாக்கா அன்னப்பிளவோ அல்லது உதடுகள் கிளெப்டுன்னு சொல்லுவோம்ல, அப்பர் கிளெப்டு, லோயர் கிளெப்டு அப்படின்னு. அப்போ ஆசிரியர்களே, வைட்டமின் ஏ, கே, அதுக்கடுத்து B1 பெரி, பக்கவாதம், நரம்பு சிதைவு, வலிப்பு, இதெல்லாம் என்னென்னா தசையில் ஏற்படும். அது B1 குறைபாடு. B2 பால், முட்டை, கல்லீரல், பச்சை காய்கறிகள், முழு தானியங்களில் காணப்படுது. எரித்ரோபிளாஸ்டோசினோசஸ், கிளியாசிஸ் என்றும் அழைப்போம். இந்த வைட்டமின் B12 எரித்ரோபிளாஸ்டோசினோட்டிஸ் என்ற
பற்றாக்குறை குறைபாட்டு நோய்க்கு அறிகுறிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்களில் எரிச்சல், தோல் உதடு பகுதியில் வீக்கம், அதுக்கடுத்தது வாய் ஓரங்களில், அதுக்கடுத்ததாக வைட்டமின் B3 நியாசின் என்ற வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் பல்லகரா. பலாக்கரா. வைட்டமின் B6 டெர்மடைட்டிஸ், பைரிடாக்சின். B12 சைனோகோபாலமைன். உயிரை போக்கும் இரத்த சோகையை ஏற்படுத்தும் வைட்டமின் B12 சைனோகோபாலமைன். வைட்டமின் C ஸ்கர்வி. இப்போ வைட்டமின் C அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கர்வி சார். அதுக்கடுத்த ஆசிரியர்களே தாது உப்புக்கள். இப்போ எடுத்துக்காட்டால் வைட்டமின் என்று பெயர் வைத்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? வெரி குட் சார். பங்கு. சயின்டிஸ்டான பங்கு அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா வைட்டமின்களுக்கு பெயரிட்டார், பல்வேறு விதமான வைட்டமின்களை கண்டறிந்தார். நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள், கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள். நீரில் கரையக்கூடிய வைட்டமின் 2 தான், ஒன்று B காம்ப்ளெக்ஸு, இன்னொன்று C. மீதம் இருக்கக்கூடிய ADEK அடிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ கொழுப்பு எவ்வளோ இன்றியமையாதது பாருங்களேன். இந்த ஊட்டச்சத்தான வைட்டமின் கரைவதற்கு அதான் காரணம். அதுக்கடுத்து ஆசிரியர்களே மினரல்ஸ், தாது உப்புக்கள். முதலாவதாக கால்சியம். கால்சியம் எதில் இருக்குது?